இந்த மாதிரி மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, சீரகம், துவரம்பருப்பு, மல்லி, மிளகு இதில் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையோ 10 சின்ன வெங்காயம் போட்டு வணக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு சட்டியை வச்சு நல்லெண்ணெய், வெந்தயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 பழ தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பொடி பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வணக்கி வச்சு கூட தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. காய் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, உப்பு, சுண்டல் தண்ணி ஊற்றி ஒரு காய் வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த அளவுக்கு காய் வெந்தக்கப்புறம் நம்ம சுண்டல் ஆட் பண்ணிக்கலாங்க. சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பூண்டு பல் போட்டுட்டு நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்தக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக புளி தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மல்லித்தூள் ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுண்டல் குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக மல்லி, கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. செம்ம டேஸ்ட்டான இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, இட்லி, சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். அரிசி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.